ஒரு சயின்டிஸ்ட் 1000 எக்ஸ்பெரிமெண்ட்களில் ஃபெயிலியர் ஆகிட்டார். அவர் தன்னை 1000 முறை தோற்று போனவன் அப்படின்னு நினைப்பாரா, இல்லை வேறு எப்படி நினைப்பார்? இதுதாங்க இந்த வீடியோவை கொண்டான கேள்வி. ஃபெயிலியரை நம்ம ஃபுல் ஸ்டாப்போட கனெக்ட் பண்ணி அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் சயின்ஸில் விதியே வேறு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தோற்று போச்சுன்னா அது ஒரு டேட்டா, அவ்வளோதான். ஒரு மெத்தடு சரியாக ஒர்க் ஆகலைன்னா அந்த வழி சரியில்லை அப்படிங்கிறது ஒரு தகவல். அதனால் நாம் பயனற்றவன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரிசல்ட்டையும் நம்மையும் நாம் சமன்படுத்த பார்த்து ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி கொண்டு வர பார்த்துறோம். தேர்வில் தோற்று போனேன்னு வைங்களேன், அந்த தேர்வில் தான் நான் தோற்றவன் அப்படி தான் சொல்லணுமே தவிர்த்து, அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஒரு தோல்வியாளன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரி, முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு சொல்கிறேன். அந்த சயின்டிஸ்ட்டு, ஃபெயிலியர் ஆன சயின்டிஸ்ட் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ஒழிஞ்சது, அதனால் வேறு ரிசல்ட் இன்னும் பக்கத்தில் இருக்குது, நம்ம ரிசல்ட்டை நோக்கி பக்கத்தில் வந்துட்டேன், இது ஒரு டேட்டா அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இப்போது நாம் ஒரு காரியம் சரியாக நடக்கலைன்னு வைங்களேன், அந்த சாப்டர் சரியில்லை, அவ்வளோதான் தவிர்த்து நம்மளுடைய கதை முடிஞ்சதாக அர்த்தம் கிடையாது. ஒருவேளை இந்த முயற்சியும் சரி வரலன்னு வைங்களேன், உடனே நான் தோல்வியாளன், தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தட் வேலை செய்யலைன்னு நினச்சிக்கிங்க, அடுத்த முயற்சியில் ட்ரை பண்ணுவோம். நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் என்னப்போ, தோல்வியாளன் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் நீங்கள் தோல்வியாளன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இது சிந்தனை தளம். சிந்தனைகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். நன்றியுடன் ஹரிராவ்.